Hi friends, welcome to Access Infotech YouTube channel. நமக்கு வந்து இப்போ ஒரு லேப்டாப் ரீவொர்க் வந்திருக்கு. Dell Latitude மாடல். அதில் என்னென்னா அந்த ஹிஞ்சஸ் சைடு வந்து தூக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னென்னு எடுத்து காட்டுறது. ஆக்சுவலாக கீழே வந்து க்ளூ பண்ணியிருக்கோம். அது வந்து க்ளூ ரிமூவ் ஆகி ஆகி அவங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அதனால் வந்து ஹிஞ்சஸ் க்ளோஸ் பண்ணால் மொத்தம் தூக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதே ஒரிஜினல் க்ளூவை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். க்ளூ வந்து நல்லா பேஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து க்ளூ வந்து ஈஸியாக அது வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ரஃப்னஸ் இல்லாமல் இருந்தால் க்ளூ வந்து ஒழுங்காக பிடிக்காது. ஃபுல்லாக பண்ணியாச்சு. நம்ம இப்போது சர்ஃபேஸ் ப்ளஸ் அந்த மெட்டல் பாடி ரெண்டுமே ரஃபாக க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து பிளாஸ்டிக் பாடி ப்ளஸ் மெட்டல் பீஸ் ரெண்டுமே வேறு வேறு சர்ஃபேஸ், அது ரெண்டையுமே சேர்த்து ஹோல்ட் பண்ணுறதுனால ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற எந்த க்ளூவும் வச்சு அப்ளை பண்ணால் அது வந்து ஹோல்ட் பண்ணாது. அதுக்குன்னு ஸ்பெஷல் பேஸ்ட் இருக்குது. நம்ம அதை வச்சு அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அது ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸையும் சேர்த்து ஒன்றா பிடிக்கும். அதனால் எந்த சர்ஃபேஸுக்கு எந்த இடத்துக்கு எந்த மாதிரியான பேஸ்ட் அப்ளை பண்ணணும், இல்லை எந்த மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கொடுத்தா தான் கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதை எப்படி அப்ளை பண்ணுறது காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம சர்ஃபேஸ் வந்து ரஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. பேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா அது செட் ஆகிற வரை கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுவோம். இதில் முடிஞ்ச அளவு இந்த ஸ்க்ரூ த்ரெட்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து பேஸ்ட்டை அப்ளை பண்ணுற லிக்விட் பேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து அந்த குளுவோடைய இது வந்து நம்ம த்ரெட் எல்லாம் மறைச்சிடும். அப்புறம் ஸ்க்ரூ பண்ண முடியாமல் போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூ ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ்லாம் வந்து அதை தாண்டி வந்துடாத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் டேப் பண்ணிடுவோம். அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த த்ரெட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். த்ரெட்ஸுக்கு டேப் பண்ணுறது வந்து நான் கேமராவில் காட்ட முடியல. நான் குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்தா கேமரா மறைக்குது. ஸோ அதனால் வந்து நான் அதை மட்டும் வெளில வச்சு பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அது மேலே சர்ஃபேஸில் வந்து ஈவனாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ அப்ளை பண்ணுற பேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா நம்ம அதை கவர் பண்ணிட்டனால. இந்த பேஸ்ட் வந்து ட்ரை ஆகிற முன்னாடி நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். ஸ்டார்டிங்கில் இது ரியாக்ட் பண்ணும் கொஞ்சம். அது கொஞ்சம் டைம் கொஞ்சம் கொடுக்கும் நமக்கு. அதுக்கு அது பிரச்சனை இல்லை. பட் இது ஃபுல் செட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 7-8 ஹவர்ஸ் ஆகும். 7-8 ஹவர்ஸ் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இதில் நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை பண்ணையில் நம்ம வந்து அந்த பவர் பட்டன் அங்கே தான் இருக்குது. அந்த பவர் பட்டனை போய் இந்த க்ளூ ஸ்டக் பண்ணிடாத அளவுக்கு நம்ம பார்த்து அப்ளை பண்ணணும். அந்த மைன்யூட்டாக வேலை பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். க்ளூ வச்சு யாரோட ஒட்டிடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை பர்ஃபெக்டாக எந்த இதையும் டிஸ்டர்ப் பண்ணிடாமல் பண்ணுறது தான் ஆக்சுவலாக நுணுக்கம். இதில் ரொம்ப பார்த்து வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸில் இருக்குது பவர் பட்டன். அந்த பவர் பட்டன் ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம லேப்டாப் ஆன் ஆகாது. ஆன் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, ஓகே. மேலே கீழே ரெண்டுமே அப்ளை பண்ணியாச்சு க்ளூவை. இப்போ நான் வந்து அந்த பொசிஷனில் போய் அந்த பீஸை வைக்கிறேன். முடிஞ்ச அளவு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு நம்ம வைப்போம் அந்த பொசிஷனில். அப்போ தான் வந்து க்ளூ ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இது ஸ்ட்ராங்காக பிடிச்சிச்சு அப்படின்னா இது நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த க்ளூ வந்து ட்ரை ஆகிடாது. ஸோ இந்த சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடாது. பொசிஷன் மாறிடாமல் அதை ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹோல்டர் வேணும். அது வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட மூமெண்ட் ஆகிடாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லாமல் நல்லா டைட்டாக வந்து நமக்கு பேக் ஆகும். அதுக்கு ஒரு கிளிப் இருக்குது. இந்த கிளிப்பை நம்ம வந்து அதில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். அந்த இதே பொசிஷனில் ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம வந்து ட்ரையாக விட்டுருணும். அதை
4-5 ஹவர்ஸ் போதும், பட் 8 ஹவர்ஸ் சேஃப்டிக்காக. ட்ரை ஆனதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் போர்டை. இது பாருங்கள், இந்த போர்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஹிஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தூக்காது. அது எவ்வளோ ஃபோர்ஸாக தூக்கினாலும் ஒன்றும் ஆகாது. அது இப்போ நான் பண்ணி ஒரு 7 ஹவர்ஸ் மேலே இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு. பட் இன்னும் 10 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் போணுச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை வரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பட் யூஸ் பண்ணலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.